வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாயும் மொழி நீ எனக்கு கதையின் முதல் பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சிங்கப்பூர் செல்லும் விமானத்திற்கான பயணிகளை அழகாக இனிமையாக அழைத்து கொண்டிருந்தாள் பணிப்பெண். ராதா பரபரப்புடன் எழுந்தாள். உள்ளே செல்வதற்கு முன் மறுபடியும் தந்தை பலராமனிடம் வந்தாள். அப்பா, போயிட்டு வரேன்ப்பா. சித்தார்த்த பார்த்துக்கங்கப்பா. ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனேயே வந்துடுவேன். அதுக்கு மேல இருப்பு கொள்ளாது. ராது, கவலைப்படாம போமா. இந்த கவலைகளை இங்கேயே விட்டுடு. அங்க நன்னா பண்ணிட்டு வா. ஜாக்கிரதை. தனியா இத்தனை தூரம் அனுப்பினதில்லை. அதனால தான் கவலையா இருக்குமா. ரொம்ப ஜாக்கிரதையா நடந்துக்கோ. தனியா போறியே, உன்னை பிக்கப் பண்ண யாராவது வருவாங்களா? நீயும் அவங்களோட கிளம்பி போயிருக்கலாம். அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு நானே தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப என்னை கோழையாக்காதீங்கப்பா. கண்டிப்பா என்னை கூட்டிட்டு போங்க. போக சாங்கி ஏர்போர்ட்ல யாராவது ஒருத்தர் காத்துட்டு இருப்பாங்க. கவலைப்படாதீங்க. என்கிட்ட நான் தங்குற வீட்டுக்காரங்களோட ஃபோன் நம்பர் இருக்கு. யாரும் வராம இருந்துட்டா அந்த வீட்டுக்கே ஃபோன் பண்ணி வர சொல்றேன். தைரியமா இருங்கப்பா. மறுபடியும் பணிப்பெண்ணின் அழைப்பு காதில் விழ கடைசியாக அப்பாவிற்கு கையை ஆட்டி விடை பெற்று கொண்டு உள்ளே சென்றாள் ராதா. சோதனைகள் முடிந்து விமானத்தின் படிகளில் ஏறும்போது திரும்பி பார்க்க அப்பா கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அந்த கூட்டத்தில் அப்பா எங்காவது இருப்பார் என்ற எண்ணத்தில் கையை ஆட்டி விமானத்தின் வாசலிலேயே நிற்கும் பதுமையின் புன்சிரிப்பையும் வரவேற்பையும் ஏற்று தன் இருக்கை எண்ணை சரி பார்த்து உட்கார்ந்து கொண்டாள். அவள் மனம் விரும்பியபடியே ஜன்னலோர இருக்கைதான் அவளுக்கு. ஹேண்ட்பேக்கை மடியில் வைத்து கொண்டு டிக்கெட் எல்லாம் சரியாக இருக்கிறதா என ஒரு முறை பார்த்து கொண்டு இருக்கையின் பின்புறமாக தலையை சாய்த்து கொண்டு கண்களை மூடினாள். மனதில் சிங்கப்பூரில் தான் பாட வேண்டிய பாட்டுக்களை எல்லாம் ஒரு முறை வரிசைப்படுத்தி பார்த்து கொண்டாள். ஆசை அதிகம் வச்சு மனசை அடக்கி வைக்கலாமா ஏ மாமா. கை தன்னிச்சையாக ஹேண்ட்பேக்கின் மேல் தாளம் போட மனது அந்த பாட்டை கற்பனை ஆர்கெஸ்ட்ராவுடன் பாடிக்கொண்டிருந்தது. மேடம் மேடம் சட்டென்று நினைவில் இருந்து மீண்டாள். பணிப்பெண் நீட்டிய தட்டில் இருந்து சாக்லேட்டை மட்டும் எடுத்துக்கொண்டு மீண்டும் கண்களை மூட போனவள் ஜன்னலின் புறம் திரும்ப மனது மகிழ்ச்சியின் எல்லையில் துள்ளியது. ஒரு சின்ன குழந்தையின் ஆர்வத்துடன் பார்த்தாள். பஞ்சு உருண்டைகளாக மேகப்பொதிகள் நீல நிற ஆகாயத்தில் பவனி வருவது கண் கொள்ளா காட்சியாக இருந்தது. அந்த நீல நிறத்துக்கும் மாசுபடியாத வெண்மை குவியலுக்கும் என்னமாய் பொருந்துகிறது? நீல புடவையின் வெண் பூக்களைப் போல. தேவர்களின் ஆசி பூமியில் இருந்தபோது கிடைக்க தவறியதோ, தாமதமாகியதோ? இப்போது உங்களுக்கு அருகில் நான் வந்திருக்கிறேன். எனக்கு உங்கள் கரங்களை நீட்டி தலையை தொட்டு ஆசிர்வாதம் செய்யுங்களேன். பூ மாரியாக பொழியுங்களேன். சிரிப்பு வந்தது ராதாவிற்கு. என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம்! விளையாட்டு பிள்ளை போல இப்படியா? ச! மறுபடியும் இருக்கைக்கு பின்னால் சாய்ந்தாள். சித்தார்த்தன் அவள் முன் வந்து சிரித்தான். கை தட்டினான். ஓடி வந்து கட்டி பிடித்தான். அவளை பிடித்து கொண்டு தட்டாமாலை சுற்றினான். அவன் கலகலப் சிரிப்பில் இவளும் கூட சேர்ந்து கொண்டு சிரித்தாள். நிஜமாகவே இவள் குலுங்கி குலுங்கி சிரித்து கொண்டிருந்தாள். பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெண்ணிற்கு பயம் ஏற்பட்டது. என்ன இவள் தனக்குத்தானே சிரிக்கிறாள்? மறை கழன்ற கேஸாக இருக்குமோ? பணிப்பெண்ணை அழைக்கும் மணியை அழுத்த அவள் வர அவளிடம் கூறினாள். மேடம் மேடம். திடுக்கிட்டு விழித்த ராதா பக்கத்தில் பயத்துடன் நெளியும் பெண்ணையும் பணிப்பெண்ணையும் பார்த்து ஒருவாறு நிலைமையை புரிந்து கொண்டாள். சாரி சாரி வெட்கத்துடன் கூறிவிட்டு தலையை குனிந்து கொண்டாள். மீண்டும் தலை சாய்த்து கண்களை மூடுவது கூடாது என்று தீர்மானித்து கொண்டாள். கண்களை சுழற்றி சுற்றுமுற்றும் இருப்பவர்களை பார்த்தாள்.
அவள் உட்கார்ந்த இடத்திற்கு 4 இருக்கைகளுக்கு முன்னால் உட்கார்ந்தவரின் ஒரு பக்க முகம் குறுந்தாடியுடன் மட்டுமே அவளுக்கு தெரிந்தது. ஆனாலும் மிகவும் பரிச்சயமான முகம் போல தோன்றியது. அவர் திரும்புகிறாரா என்று ஆர்வமுடன் கவனித்தாள். கொஞ்சம் கூட அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். எப்படியாவது அவரை பார்த்து அடையாளம் கண்டுபிடித்து விட வேண்டும். நன்கு பரிச்சயமானவராக இருந்தால் மிகவும் நல்லது. நமக்கு துணை. ஏர்போர்ட்டிற்கு யாரும் வராவிட்டாலும் கவலை இல்லை. இவர் துணையுடன் போக வேண்டிய இடத்திற்கு போய்விடலாம். ஆனால் அந்த துணைதான் ஆரம்பத்திலேயே அஸ்தமனமாகிய ஒன்று என்று அவள் புரிந்து கொள்ளவில்லை. மனது நிச்சயித்த பின் எப்போது பார்த்தாலும் அந்த மனிதரின் முகம் மட்டும் திரும்பவே இல்லை. குனிந்தார், இருக்கையின் பின் சாய்ந்தார். அதனால் எல்லாம் அவளால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியவில்லை. யார் என்று தெரிந்து கொள்ளாவிட்டால் தலையே வெடித்து விடும் போலானது. சரி, டாய்லெட் போவது போல் அவரை பார்க்கலாம் என்று அவள் எழுந்து நிற்கவும், அதே சமயம் சொல்லி வைத்தாற்போல் அந்த நபரும் எழுந்திருந்து இவள் புறம் திரும்ப அதிர்ந்து நின்றாள் ராதா. ராதா மட்டுமா? அந்த குறுந்தாடி நபருந்தான். ஹலோ என்று அவளை பார்த்து தலையை ஒரு புறம் சாய்த்தவர் கிடு கிடுவென நடந்து டாய்லெட்டிற்கு போக, இவள் அந்த எண்ணத்தை கைவிட்டு தடாரென உட்கார்ந்ததனால் தலை பின்னுக்கு சரிய கண்கள் மூடின. மனமும் அதன் போக்கிற்கு வழி தேட ஆரம்பித்தது. இவளும் அதை அடக்கவில்லை. ராதா, ராதா! இந்த அழைப்பு அவள் காதிலேயே விழாதபடி டேப் ரெக்கார்டருடன் அவள் பாடிக்கொண்டிருந்தாள். அறை கதவு சாத்தியிருந்தது. கத்தீரிக்கா கத்தீரிக்கா குண்டு கத்திரிக்கா. ஏனோ ராதாவுக்கு அந்த பாட்டு சட்டென்று மனதிற்கு பிடிபடவில்லை. மறுபடியும் மறுபடியும் அந்த பாட்டை டேப்பில் போட்டு மனதில் ராகத்தையும் தாளத்தையும் பதிய வைத்து கொண்டாள். ராதா, ராதா! கதவு தட தடவென்று தட்டப்பட எரிச்சலுடன் கதவை திறந்தாள். என்னம்மா நீ? இன்னைக்கு ப்ரோக்ராம்ல கண்டிப்பா இந்த பாட்டை பாடியே ஆகணும்மா. கொஞ்சம் சரியா வரமாட்டேங்குது. பிராக்டிஸ் பண்ண விடாம இன்னைக்கு என்ன நீயும் ஏமா தொல்லை பண்ற? எனக்கு இப்ப சாப்பாடு குளியல் ஒன்னும் வேண்டாம். வம்பு பண்ணாம போமா. கதவை மூட போனவளை மீண்டும் தடுத்தாள் அம்மா கோகிலம். ராதா, இன்னைக்கு உன்னை பொன் பார்க்க வராங்கடி. அதனால இந்த பாட்டை மூட்டை கட்டி வச்சுட்டு சுறுசுறுப்பா குடிச்சிட்டு வீட்டை கொஞ்சம் கிளீன் பண்ணு. என்னாலையும் முடியல. உங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வா. அப்புறமா இதையெல்லாம் வச்சுக்கோ. அம்மா, இன்னைக்கு 6:30 மணிக்கு கல்யாண வீட்டுல பாடணும்மா. பிளீஸ்மா, நீயே ஃபோன் பண்ணி மாலாக்காவுக்கு சொல்லிடு. என்ன கேட்காம இன்னைக்கு ஏன் அவளை வர சொன்ன? நான் எங்கடி சொன்னேன்? உங்க அப்பாவுக்கு அவ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. வரவாளை வேண்டாம்னு சொல்றது மரியாதையா? உனக்கு கல்யாணம் தான் முக்கியமே ஒழிய இந்த லைட் மியூசிக் முக்கியம் இல்ல. புரிஞ்சுண்டியா? அது உன்னோட பொழுதை போக்குறதுக்குத்தான். வாயை திறக்காம மழை மழைன்னு வேலையை பாரு. என் வாயை கிளறாத போ. சொல்லிவிட்டு டேப் ரெக்கார்டரை அணைத்து பிளக்கை பிடுங்கிவிட்டு எடுத்து கொண்டு போனாள் கோகிலம். அம்மா, இன்னைக்கு நான் சாயந்தரம் போகணுங்கிறேன், பாடணுங்கிறேன், இப்படி பண்றியே. இன்னைக்கு நீ எங்கேயும் போகல, போகவும் கூடாது. ஆமாம், முரளிதானே உன் குரூப்போட லீடர். அவன் நம்பரை கொடு. நானே ஃபோன் பண்ணி இன்னைக்கு நீ வரமாட்டேன்னு சொல்றேன். அம்மா, இது மரியாதையே இல்ல. முதல்லையே சொல்லி இருந்தா அவ வேற யாரையாவது ஏற்பாடு பண்ணியிருப்பா. கடைசி நேரத்துல இப்படி அவளை திராட்ல விடுறது ரொம்ப தப்புமா. எந்த வேலைனாலும் அதுல நேர்மை வேணும்மா. யாரையும் திண்டாட விடக்கூடாது. புரிஞ்சுதா? நீ ஒன்னும் ஃபோன் செய்ய வேண்டாம், நானே சொல்றேன். என் பாட்டை எல்லாம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா வராப்புல நிகழ்ச்சிகளை தள்ளி வைக்க சொல்றேன். ஆனா போகாம இருக்க மாட்டேன். அப்படியே அம்மா, இனிமே அப்பா கிட்டையும் சொல்லு. யாராவது பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னா உடனே வாங்கன்னு சொல்லாம கொஞ்சம் டைம் கேளுங்க. முரளிக்கும் அக்கா மாலாவுக்கும் ஃபோன் செய்து அவருக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை கூறினாள். அம்மாவுடன் கூட சேர்ந்து வீட்டை சரி செய்தாள். அதற்குள் மாலா வரவும் இவள் ட்ரெஸ் செய்ய சென்றாள். முதலில் அவளை பெண் பார்க்க ஒருவன் வருகிறான். அதை பற்றிய கற்பனைகள் இதழ்களாக விரிந்து
விரிந்த அவளை முழுவதுமாக போர்த்தி கொண்டது. போட்டோவில் பார்த்த அந்த இளைஞன் நிக்கல், பிரேமிட்ட மூக்கு கண்ணாடியும் சுறுசுறுவென்ற கருவென்ற குறுந்தாடியும் மீசையுமாய் 6 அடி உயரத்தில் கம்பீரமாய் நின்று கொண்டிருந்தான். அவன் அருகில் இவள் நிற்க கொஞ்சம் உயரம் குறைச்சலாய் தெரிந்தது. நாளைக்கே ஒரு ஹை ஹீல் ஷூ வாங்கி கொள்ள வேண்டும். முதுகு கொஞ்சம் கூன் போடுவது என் வழக்கமாகிவிட்டது. நாளையில் இருந்து தலையில் தடிமனான புஸ்தகத்தை வைத்து கொண்டு நடக்க வேண்டும். அப்போது இந்த முதுகு கூனும் குறைந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக தெரிவேன். போட்டோவில் என்னை விட கலராக இருக்கிறார். அதெல்லாம் நம்ப முடியாது. நேரில் பார்த்த பின்னால் தான் சொல்ல முடியும். நானும் வெள்ளைக்கு சேர்த்திதான். தூள் கிளப்பி அவங்க அப்பா அம்மா வாயையே அடைச்சிட மாட்டேனா? என்ன பாட்டு பாடுறது? ராதா, டி சீக்கிரமா தயாராகு. அவங்க 4 மணிக்கே வராங்களாம். இது என்னடி ரூம்குள்ள போய் எப்ப பாரு கதவை அடைச்சுண்டு நல்ல கூத்து போ. வெளியில் இருந்து அம்மா கத்துவது கேட்டு மணியை பார்த்தாள் ராதா. 3 பரபரப்பானாள். ஷவரில் தலைக்கு ஷாம்பு போட்டு குளித்தாள். ஹேர் ட்ரையரில் தலையை உலர்த்தி கொண்டாள். காதுகளின் இருபுறமும் முடி எடுத்து முன் தலையை வகிடில்லாமல் பின்புறமாய் வாரி அத்தனை முடியையும் சேர்த்து கிளிப் போட்டு லூஸாக தலை பின்னி கொண்டாள். லாவெண்டர் கலரில் புடவையும் நீள கை வைத்து தைத்த ரவிக்கையும் அணிந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளின் முன்னால் நின்று சரீரத்தை இப்படியும் அப்படியுமாய் திருப்பி முன்னும் பின்னுமாய் சரி பார்த்து கொண்டாள். காதில் தங்கத்தோடும் தொங்கட்டானும், கழுத்தில் லாங் செயின், ஒரு கையில் 4 தங்க வளையல்கள், மறு கையில் வாட்ச், லேசாக இன்டிமேட் சென்ட். அலங்காரம் போதும் என்று அவள் வெளியே வரவும் பிள்ளை வீட்டுக்காரர்கள் உள்ளே வரவும் சரியாக இருந்தது. கம்பீரமாக தூய்மையான வெள்ளை ஃபுல் ஷர்ட்டும் நேவி ப்ளூ பேண்ட்டுமாய், கழுத்தில் தெரிந்தும் தெரியாத மைனர் செயின், கருவென்ற தாடி மீசையுடன் பால் வெளுப்பில் நெடுவென்ற உயரத்துடன் நடந்து வரும்போதே ராதாவின் இதயத்தில் புகுந்து கால் பதித்து நின்றான் அந்த இளைஞன். அன்று பார்த்த அதே உருவம்தான் இன்று அவள் பார்த்த உருவமும். கொஞ்சம் கூட மாற்றமில்லாமல் எத்தனை அழகுடன் இருக்கிறான். பதிலுக்கு ஹலோ சொல்லவும் தெம்பின்றி நடந்த நிகழ்ச்சிகளை அசை போட்டு கொண்டிருந்தாள் ராதா. சாங்கி ஏர்போர்ட்டில் பிளேன் வந்து நிற்கவும் எல்லோரும் சீட் பெல்ட்டை தளர்த்தி கொண்டார்கள். ஒவ்வொருவராய் இறங்க அங்கிருந்த பஸ்ஸில் பிரயாணிகளை ஏற்றி இமிகிரேஷன் கண்ட்ரோல் இருக்கும் இடத்திற்கு கொண்டு போய்விட்டார்கள். அவர்களுடைய சாமான்கள் வந்து சேரும் வரை வரி இல்லாத கடைகளை சுற்றி பார்த்தார்கள். ஆனால் ராதாதான் கடைகளை சுற்றி கொண்டிருந்தாளே ஒழிய அவளுடைய கண்கள் அவனையே சுற்றி சுற்றி வந்தது. அவன் பெயர் மண்டையை குடைந்து கொண்டாள். ஞாபகத்திற்கு வரவில்லை. கடையில் என்ன விற்கிறது என்பதையெல்லாம் கவனிக்காமல் ஏதோ சிந்தனையுடன் நடந்து கொண்டிருந்தவள் ஞாபகத்திற்கு வந்தவளாக தன் பெட்டி வந்துவிட்டதா என்று பார்த்து அந்த சக்கரம் வைத்த பெட்டியை இழுத்து கொண்டு வெளியே நடந்தாள். தமிழில் மெல்லிசை குயில் ராதா அவர்களே வருக வருக என்று எழுதிய பேனரை வைத்து கொண்டு 2 இளைஞர்கள் நின்று கொண்டிருக்க அதை பார்த்ததும் ஒரு பெருமிதமும் வெட்கமும் ஒன்றாக இணைந்த கலவையான உணர்ச்சியில் அவர்களை நோக்கி கைகளை சந்தோஷத்துடன் அசைத்தபடியே நெருங்கினாள் ராதா. தான் அப்படி வரவேற்கப்படுவதை தன்னுடன் பிரயாணம் செய்த அந்த இளைஞனும் கவனிக்கிறானா என்பதையும் தன் ஓரக்கண்ணை அவன் மீது செலுத்தி பார்த்தாள். அவன் கவனிக்கிறான் என்பதை பார்த்ததுமே மனசு முழுசுமாக நிரம்பியது. தன் முதல் வெளிநாட்டு பயணமே ஒரு நல்ல சகனத்தோடு தொடங்குகிறது என்ற திருப்தியுடன் சாங்கி ஏர்போர்ட்டிற்கு வெளியே காலடி எடுத்து வைத்தாள். கார் கொண்டு வந்திருந்த அந்த 2 இளைஞர்களின் பெயர் ராமு, கோபால். இருவரும் ராதா தங்க போகும் வீட்டின் பிள்ளைகள். ராதாவின் இளைய சகோதரர்கள் போல் இருந்த அவர்கள் இருவரும் வெகு இயல்பாக பேசினார்கள், நடந்தார்கள். வழியில் முக்கியமான இடங்கள் வந்தால் அவர்கள் அவளுக்கு விளக்கிக் கொண்டே வந்தார்கள். தெருவின் சத்தமும் ஒழுங்கும் அவளை மிகவும் ஈர்த்தது. வீட்டிற்குள் நுழையும் போதே ராமு, கோபாலின் பெற்றோர்களான சீதாவும் விஸ்வநாதனும் இவளை அவர்கள் மகள் போலவே பிரியம் காட்டி
சரளமாக சகஜமாக பழகியதில் ராதாவும் தயக்கம் நீங்கி நீண்ட நாட்கள் பழகியவள் போல் பேச ஆரம்பித்தாள். காஃபி, குளியல், சாப்பாடு எல்லாம் நடந்தது. ராதா, எனக்கு பழைய காலத்து பாட்டு ஒண்ணு இன்னைக்கு நீ பாடணும். பாடுவியா? சொல்லுங்க ஆன்ட்டி, எது வேணும்னாலும் எனக்கு தெரிஞ்சிருந்தா முரளி சார்கிட்ட சொல்லி கண்டிப்பா பாடுறேன். கங்கை கரை தோட்டம், கன்னி பெண்கள் கூட்டம், கண்ணன் அருகினிலே. ஆன்ட்டி, உங்ககிட்ட இந்த கேசட் இருந்தா கொடுங்க. நாளைக்கு முரளி சார்கிட்டையும் சொல்லிட்டு அடுத்த நாள் கண்டிப்பா பாடுறேன் ஆன்ட்டி. அது என்னமோ ராதா, எனக்கு அந்த பாட்டு மேல அவ்வளவு மோகம். வானம்பாடி சினிமாவை 5 தடவை பார்த்தேன் ராதா. அந்த பாட்டுக்காகத்தான் போனேன் தெரியுமா? அதெல்லாம் இல்ல ராதா, நான் பொண்ணு பார்க்க இவாத்துக்கு போறச்சே உங்க ஆன்ட்டி இத பாடினா. அப்ப என்னோட வயசும் மனசும் ராகத்தையோ தாளத்தையோ பார்க்கல. இவளையும் இவ வாய் அசைகிற அழகையும் பார்த்து அன்னைக்கு தலையை ஆட்டினவன் தான். இன்னி வரைக்கும் உங்க ஆன்ட்டி பேச்சுக்கு தலையை ஆட்டிட்டு இருக்கிறது தான் நிஜம் ராதா. உடனே சீதா முகத்தை நொடித்து கொண்டு உள்ளே செல்ல ராதாவின் மனசும் தனக்குள்ளேயே சுருண்டது. அலையை போல மடக்கி மடங்கி அவளை அலை கழித்தது. பேச எதுவும் தோன்றாமல் வாய் மட்டும் சிரிக்க சிந்தனையை எங்கோ ஓடவிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். மறுநாள் முரளி போன் செய்து அவளை தயாராக இருக்க சொல்லி காலையிலேயே ஒரு முறை ரிஹர்சல் செய்ய கூட்டி போனான். மாலையில் அவர்களின் நிகழ்ச்சி ஏகப்பட்ட கைதட்டலோடு இளைஞர்களின் ஆட்டத்தோடு பெரிய வெற்றியாக ஆரம்பமே கொட்டு முரசோடு கொட்டியது. ராதா மனமெல்லாம் பூரிப்பாக இருந்தாள். அதுவும் அவள் பாடும்போதுதான் கை தட்டல்களும் ஒன்ஸ் மோரும் இருந்தது. முரளிக்கு ரொம்பவுமே சந்தோஷம். ராதா, எங்க ட்ரிப்புக்கே நீ ஒரு பெரிய கிஃப்ட்ரா. எங்க ட்ரூப்புக்கே நீ பெரிய ஒரு கிஃப்ட் ராதா. இந்த முதல் ட்ரிப்பே நமக்கு நல்ல வெற்றியா அமையும்னு நினைக்கிறேன். முரளி, எங்க என்ன தங்க வச்சிருக்கீங்களே அந்த வீட்டு ஆன்ட்டிக்கு கங்கைக்கரை தோட்டம் பாட்டு கண்டிப்பா பாடணுமா. நான் கேசட்டை வச்சுக்கிட்டு ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணியாச்சு. ஆர்கெஸ்ட்ராவோட ஒரு தடவை பாடினா போதும். ஓகே ராதா, நாளைக்கான பாட்டுக்களை ரிஹர்சல் பண்றச்ச இதையும் சேர்த்துக்குவோம். ராமு, கோபால், சீதா, விஸ்வநாதன் 4 பேருமாய் வீட்டுக்குள் நுழையும் போதே அவளுக்கு ஆரத்தி எடுத்து மாலை போட்டு அமர்க்களப்படுத்தினார்கள். இரவு படுக்கையில் படுக்கும்போது அந்த சந்தோஷ மனநிலையை மாறி சங்கடங்கள் ஏகமாய் அவளை அலை கழித்தது. திடீரென தனக்குத்தானே சபதம் செய்து கொண்டாள். நான் வாழ்க்கையில் தோற்று ஓடி போக மாட்டேன். கண்டிப்பாக எந்த தடையையும் போராடி உடைத்து வெற்றி பாதையில் நான் நடக்கப் போவது நிச்சயம். இது உறுதி. அன்று அவள் பாடுவதற்கான பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவுடனேயே கை தட்டல்கள் கோரஸாக ஒரே மாதிரி ஒலியில் தட்டப்பட்டன. ராதா வந்து அனைவரையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் குனிந்து 2 கரம் குவித்து கும்பிட்டாள். அரங்கில் அமர்ந்தவர்களை பார்த்து இந்த பக்கமும் அந்த பக்கமுமாய் பார்த்து பார்த்து சிரித்தபடி கும்பிட்டாள். அப்படி தலை குனிந்து கும்பிட்டு நிமிர்ந்த போதுதான் அவன் கண்களில் பட்டான். கனவா நிஜமா என்று புரியாமல் ஒரு கணம் திடுக்கிட்டு கண்கள் அகல அவனை பார்த்தபோது புன் சிரிப்புடன் அவளை பார்த்து அவன் லேசாக வலது கை விரல்களை அசைத்தது அவளுக்கு நன்றாய் புரிந்தது. உடம்பில் அதீதமான சக்தி ஏற்பட்டது போன்ற உணர்வில் சுறுசுறுப்பாய் பாட ஆரம்பித்தாள். அன்று அவள் பாடிய ஒவ்வொரு பாட்டும் ரசித்து உணர்ச்சி பிரவாகமாக பாடியதில் அரங்கமே அதிர்ந்தது. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புரியாத ஆனந்தம், புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன் மொட்டு நானா நானா. உண்மையிலேயே அவள் மனது புரியாத ஆனந்தத்திலும் புதிதான ஆரம்பத்திலுமாக திளைத்து திளைத்து கும்மாளமிட்டது. எத்தனையோ நாட்கள் எத்தனையோ அரங்குகளில் இதே பாட்டை பாடியிருக்கிறாள். கை தட்டலையும் பெற்றிருக்கிறாள். ஆனாலும் இன்று போல் அவள் மனது என்றுமே பொங்கியதில்லை. அதற்கடுத்து அவள் பாடிய பாட்டுக்கள் எல்லாமே மலை அருவியாய் கொட்டியது. அன்றைய நிகழ்ச்சிகள் ஒரு வாராக முடிய மனம் தளம்பிக் கொண்டிருந்த சந்தோஷத்தில் சாப்பாடு கொள்ளவில்லை.
யாருடனும் அதிகம் பேசி தன் மன உணர்வை குறைத்து கொள்ளவும் பிடிக்கவில்லை. அதனால் சீதாவிடமும் மற்றவர்களிடமும் நல்லதனமாய் கூறி விடை பெற்று தனக்கென ஒதுக்கிய அறையில் படுத்து கதவை சாத்திக் கொண்டாள். கொஞ்ச நேரம்தான் அந்த சந்தோஷம் நீடித்தது. பிறகு மனம் பழையபடி ஓட ஆரம்பித்தது. கடவுளே, நான் வாழ்க்கையில் இழந்ததுதான். ஆனால் அதை ஈடு கட்ட எனக்கு வேறு நல்ல பாதை காட்டு. எனக்கு மன உறுதி கொடு. இந்த போலியான சந்தோஷம் எனக்கு நிரந்தரம் இல்லை. ஆனால் அதை விட்டு விலகவும் முடியல. அம்மா அம்மா புலம்பி புலம்பி தூங்கினாள். காலையில் எழுந்ததும் குளித்துவிட்டு அங்கிருக்கும் பூஜை அறையில் கண்மூடி உட்கார்ந்தவள்தான். மனமும் கண்ணும் திறக்கவே இல்லை. சீதாவிற்கு பயமாகிவிட்டது. ராதா, ராதாமா! அவள் தோளை பிடித்து உலுக்கியதும் ராதா கண்களை திறந்தாள். கண் சிவந்து நிரம்பி இருந்தது. மாமி, இங்க இருக்கிற மாரியம்மன் கோவிலுக்கு போகணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? சவுத் பிரிட்ஜ் ரோட்ல இருக்கு, போயிட்டு வரலாம். ஆனா ராதா, நான் உன்னை அங்க விட்டுட்டு அப்படியே என் சிநேகிதி வீட்டுக்கு போயிட்டு வரேன். நீ அங்கிருந்து எத்தனை மணிக்கு புறப்படுறேன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். என்ன சொல்ற ராதா? சரி ஆன்ட்டி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். 2-3 மணி நேரம் ஆகும், பரவாயில்லையா? ஓகே ராதா, சீக்கிரம் புறப்படு, போகலாம். வழியில் அந்த கோவிலை பற்றி நிறைய விஷயங்களை கூறினாள். மகிமைகளை கூறி முடித்து கோவிலின் வாசலில் இறக்கிவிட்டு திரும்பினாள் சீதா. அன்று செவ்வாய்க்கிழமை நிறைய பெண்களின் கூட்டம் அலை மோதியது. வெளியில் கோவிலின் அலங்கார வளைவுகளை பார்த்தபடி நின்றாள். அங்கேயே ஒரு இடத்தில் தனிமையாக உட்கார்ந்து இருந்தவளின் அருகே யாரோ நிற்பது போல் உணர நிமிர்ந்து பார்த்தவள் அடித்து பிடித்து கொண்டு கண்கள் விரிய எழுந்து நின்றாள். நீங்க தட்டு தடுமாறினாள் ராதா. ராதா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். என்னத்துக்கு உனக்கு இந்த தடுமாற்றம்? என்னை நீயும் அடையாளம் புரிஞ்சுகிட்ட. அப்புறமா ஏன் இப்ப திகச்சு நிக்கிற? உன் பாதையும் என் பாதையும் வேறாகி போன பிறகு நாம ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுல ஒன்றும் தப்பில்ல. அதனால சகஜமா இருக்கலாம், தயக்கமா இருக்காத, புரிஞ்சதா? நான் என்னைக்கும் உன் பாட்டுக்கு விசிறிதான். தலையை ஆட்டி ஆமோதித்த ராதா அவனை நிமிர்ந்து பார்த்தாள். ராதா, ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சுடுத்தா? சாவகாசமா கோவிலுக்கு வந்திருக்க? நிம்மதியை தேடி கோவிலுக்கு வந்திருக்க. சடார் என்று அடிபட்டாற்போல் ராதாவையே பார்த்தான் அவன். ஆமாம், வாழ்க்கைங்கிறது மலர் பாதை அல்ல, முள் படுக்கையும் கூடன்னு ஒரு அறிஞர் சொன்னது என் விஷயத்துல சரியா போச்சு. சாரி, வெரி சாரி. நான் என்னமோ பேச ஆரம்பிச்சு உன்னோட மனநிலையை குழப்பி விட்டுட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. உங்க பேரு மட்டும் சட்டுன்னு ஞாபகத்துக்கு வரல, அதனால தான் தயக்கம். பிரத்யும்னன். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? பிரீத்துன்னே கூப்பிடலாம். கோவில்ல அர்ச்சனை பண்ணியாச்சா? வாங்க போய் பண்ணலாம், ராதா கூறினாள். இல்ல, எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்ல. ஆனா ஏன் கோவிலுக்கு வந்தேன்னு கேக்குறதானே? கலைங்கிறது எங்கேயும் இருக்கு, அதை ரசிக்கணும். கோவில் இருக்கிற மாரியம்மன் மேல எனக்கு ஒரு கோபமும் இல்ல. அதனால அவங்களோட கொஞ்சம் பேசிட்டு போகவும் வந்த. அர்ச்சனை பண்றதை விட அதுக்கு செலவழிக்கிற காசை ஏழைகளுக்கு கொடுத்தால் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு ஆகுமேன்னு தான் தோணும். தப்பு, ரொம்ப தப்பு. எல்லாருமா உங்களை மாதிரி நினைக்க ஆரம்பிச்சா கோவிலுக்கு வரும்படி எப்படி கிடைக்கும்? அர்ச்சனை செய்யற அர்ச்சகர்களுக்கு வரும்படி எப்படி வரும்? தேங்காய், பழம், கற்பூரம்னும் மாலைன்னும் பூன்னும் எத்தனை பேரோட வாழ்க்கை கோவிலோட சம்பந்தப்பட்டிருக்கு. நீங்க நினைக்கிறாப்புல நடந்தா எத்தனை பேரோட வாழ்க்கை பாதிக்கும்ங்கிறதை யோசிச்சிங்களா? அட, உனக்கு பாடத்தான் தெரியும்னு நினைச்ச, நல்லா பேசக்கூட வருதே. சரி, இனிமே அப்படி நினைக்கிறத விட்டுடுற. எதுலையும் இன்னொரு கோணம் இருக்குங்கிறது தான் உண்மைங்கிறது புரிஞ்சு போச்சு ராதா. நீங்க உங்களை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. 2-3 வினாடிகள் மௌனமாய் இருந்து விட்டு, என்ன கேட்ட? என்ன பத்தி தானே சொல்ற. உங்க வீட்டுல இருந்து ஜாதகம் சரியில்லைன்னு லெட்டர் வந்ததா? அம்மா சொன்னாங்க. அவங்களே வேற இடமும் பார்த்தாங்க. என் மனைவி பெயர் நித்யா, MA படிச்சிருக்கா, நல்ல பெண். ஷீ இஸ் இன் ஃபேமிலி வே. அவ்வளவுதான் என் கதை. அது சரி ராதா, இப்ப எப்படி போக போற? நான் ஆபீஸ் கார்ல வந்திருக்க, உன்னை வேணா டிராப் பண்ணிடுறேனே. நீங்க தான் என்னை எப்பவோ டிராப் பண்ணிட்டேளே.
பிரீத் குமுறும் எண்ணங்களை நிறுத்தி ஆன்டிக்கு போன் செய்து தானே வீட்டுக்கு வருவதாக கூறிவிட்டு அவனுடன் காரில் ஏறி அமர்ந்தாள். மனமும் ஜிவ்வென்று பறந்தது. அவன் அருகில் அமர்ந்திருப்பது ஒரு சுகானுபவமாய் இருந்தது. நாளைக்கு சிராங்கூன் ரோடு போகலாம்னு இருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணணும். நீ ஏதாவது வாங்கினியா? இனிமேல் தானா? நாளைக்கு காலையில இதே போல நேரத்திலேனா என்னால வர முடியும். இனிமேதான் வாங்கணும். ஏன்னா இன்னும் 2 நாள்ல புறப்படுறோம். நாளைக்கும் வந்து கூட்டிட்டு போக முடியுமா ப்ளீஸ்? கெஞ்சலுடன் கேட்டாள். கண்டிப்பாக அவன் வந்து அழைத்து போக வேண்டுமே என்கிற ஆதங்கம் அவளை தவியாய் தவிக்க வைத்தது. நோ ப்ராப்ளம். இன்னைக்கு வீட்டை பார்த்துக்கிறேன் இல்லையா? நாளைக்கு ஷார்ப்பா 10:30க்கு வருவேன். ரெடியா இரு. சார், எந்த வீடுன்னு டிரைவர் கேட்டதும் ராதா வீட்டை காண்பிக்க அவளை இறக்கி விட்டுவிட்டு மறுநாள் வருவதாக கூறி விடை பெற்றான் பிரீத். சந்தோஷமும் ஏமாற்றமுமாய் மனதை அலை கழிக்க எதையும் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் திண்டாடி தளர்ந்து போனாள் ராதா. ஆனால் எதையும் வெளியே காட்டாது சீதாவுடனும் மற்றவர்களுடனும் சகஜமாய் பேசி சிரித்து கொண்டே சாப்பிட்டாள். கூடவே பாத்திரங்களை அலம்பி டிஷ் வாஷரிலிருந்து எடுத்து வைத்தாள். ஆன்டி, நான் ரொம்ப கொடுத்து வச்சவ. இல்லனா இப்படி ஒரு அந்யோன்யமான குடும்பத்துல நானும் ஒருத்தியா இருந்திருப்பனா? ரொம்ப தேங்க்ஸ் ஆன்டி. நான் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்திருக்கலாம். உங்க வீட்டு சுதந்திரத்திற்கு தடையா இருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் நீங்க பொருட்படுத்தாம என்னை உங்க சொந்த பொண்ணு போல பார்த்துட்டீங்க. நல்ல வீட்டு சாப்பாடு ருசி ருசியா செய்து போட்டீங்க. எந்த விதமான கவலையும் இல்லாம என்னோட ப்ரோக்ராம் நடக்க நீங்க ரொம்ப உதவியா இருந்தீங்க. நான் தேங்க்ஸ்னு சொல்றது கூட தப்புதான். உங்களை என்னைக்கும் நான் மனசுல நினைச்சுண்டே இருப்பேன். ஆன்டி, ராமுவும் கோபாலும் என் கூட பிறந்த மாதிரி நடத்தினது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மொத்தத்துல இந்தியாவில் எனக்கு ஒரு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா சிங்கப்பூர்லயும் எனக்கு ஒரு ஆன்டி. எப்ப இந்தியாவுக்கு வந்தாலும் கண்டிப்பா எங்க வீட்டுக்கு வரணும் ஆன்டி. ராதா, எனக்கு ரொம்ப நாளா உன்னோட பழகினாப்புல இருக்கிறதே ஒழிய எனக்கு நீ வேற வீட்டு பொண்ணுன்னே தோணலம்மா. நீ இன்னும் 2 நாள்ல ஊருக்கு போறியேன்னு மனசு ரொம்ப சங்கடப்படுறது. அடிக்கடி லெட்டர் போட்டுண்டு இருமா ராதா. எனக்கு பொண்ணு இல்லாத குறையே இத்தனை நாளும் தெரியாம இருந்தது. லெட்டர் போடுறியா? கேட்கும் போதே தழுதழுத்தது சீதாவிற்கு. கண்களில் வைரங்களாய் நீர் மொட்டுக்கள் மின்னின. ஆன்டி. ராதா சீதாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள். என்னால மறக்க முடியுமா? கண்டிப்பா லெட்டர் எழுதுறேன் ஆன்டி. முடிஞ்ச போதெல்லாம் போன்லையும் பேசுறேன் ஆன்டி. சரிம்மா சொல்லி சீதா இன்னும் ஏதேதோ பேச பேச இரவு வெகு நேரமாகியது படுக்க. சீதாவுடன் பேசும்போதும் படுக்க போகும்போதும் படுத்த போதும் ராதாவிற்கு மறுநாளைய நினைவே முழுக்க முழுக்க ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. தூக்கம் துளி கூட வரவில்லை. சரீரமே பரபரத்து அதிர்ந்து கொண்டிருந்தது. ஒரு பக்கம் தான் செய்வது தவறோ என்ற எண்ணம் வந்தாலும் அதை மேலே வளர விடாமல் ஒரு பொய்கையான சுகத்திற்கு மனதை செலுத்தினாள். அது அவளை ஆடும் அலைகளின் மேல் மிதக்க வைத்தது. அந்த ஆட்டமும் சுகமும் அவளுக்கு மிகவும் வேண்டியதாயிருந்தது. தவறு என்று தெரிந்தே மனதை அந்த தவறுக்கு உடன்படுத்தினாள். விடிந்தது. வேகமாக எழுந்து கிச்சனுக்குள் நுழைந்தாள். சத்தமில்லாமல் சமையலை துவக்கினாள். பீர்க்கங்காயை நறுக்கி பொரித்த கூட்டு செய்தாள். உருளைக்கிழங்கு உப்பு காரம் போட்டு வெங்காயத்துடன் மசாலா பொரியல், மணத்தக்காளி வத்த குழம்பு, எலுமிச்சை ரசம், அப்பளம் பொரித்து டப்பாவில் வைத்தாள். நவீன சமையல் அறையின் அமைப்பும் சாமான்களின் சுத்தமும் அவளுக்கு எந்த விதமான சிரமத்தையும் கொடுக்கவில்லை. 45 நிமிடங்களில் பூரா சமையலும் ரெடி. கற்பனையில் அந்த கிச்சனுக்குள் கூடவே சில்மிஷம் செய்யும் பிரீத்தும் இருப்பதாக ஏற்படுத்தி கொண்ட கற்பனையில் அவள் ஏறி ஓட்டிய குதிரை ரொம்பவே வேகமாகவே ஓடியது. சமைத்து வைக்கும் ஆர்வத்தில் காஃபி குடிக்க மறந்துதான் போனது. பாலை எடுத்து அவள் எலக்ட்ரிக் ஹீட்டரில் வைக்கும் போதுதான் சீதா எழுந்து வந்தாள். ராதா, என்னம்மா இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டே? என்ன வெங்காய வாசனை வரது? என்ன?
டைனிங் டேபிளின் மேல் இருந்த கேஸ் ரோல்களை திறந்து பார்க்க பார்க்க வியப்பில் விரிந்த பெரிய கண்களுடன் சீதா சந்தோஷத்துடன் ராதாவை இழுத்து தன்னுடன் சேர்த்து அணைத்து உச்சி முகர்ந்தாள். ஆன்டி, நேத்துக்கு வந்த அந்த ஃப்ரெண்ட் இன்னைக்கும் என்னை சிராங்கூன் ரோட்டுக்கு கூட்டிண்டு போறேன் இருக்கார். அங்கேயே எல்லா பர்ச்சேஸையும் முடிச்சுண்டு வந்துடலான் இருக்கேன். இன்னைக்கும் நாளைக்கும் தான் ப்ரோக்ராம். நாளைக்கு மறுநாள் புறப்படணும். போகணுமேன்னு இருக்க ஆன்டி. அதுவும் இப்ப 2-3 நாட்களா என் வாழ்க்கையே திசை மாறிடுத்தோன்னு அவ்வளவு சந்தோஷமா இருக்க ஆன்டி. ஆனா இந்தியாவுக்கு போய்த்தானே தீரணும். நீ வேணும்னா இன்னும் 10 நாள் இருந்துட்டு போயேன். அப்படி போகலாமோன்னோ? இல்ல ஆன்டி, அப்படியெல்லாம் போனா தப்பாயிடும். ஒரு குரூப்போட வந்துட்டு நாம மட்டும் தனியா ஊரை சுத்தி பார்த்துட்டு போறது ரொம்ப தப்பு ஆன்டி. அது சரியில்லை. லக் இருந்தா மறுபடி வரும்போது சந்திக்கலாம் ஆன்டி. ராதா, நிச்சயமா நீ மறுபடி வருவ. எங்க வீட்டுல தான் தங்க போற பாரேன். நான் சொல்றது நடக்கிறதா இல்லையான்னு. ரொம்ப சந்தோஷம் ஆன்டி. நீங்க இப்படி சொன்னதே எனக்கு நிறைவா இருக்கு. சரி வா சாப்பிடலாம். அப்புறமா உன் ஃப்ரெண்டு வந்துட போறார். சாப்பாடு முடித்து ராதா லைட் கிரீம் கலரில் சல்வார் கமீஸும் மெரூன் கலர் துப்பட்டாவும் அணிந்து தயாரானாள். சொல்லி வைத்தது போல கார் ஹாரன் சத்தம் கேட்கவும் ராதா ஆன்டியுடன் சொல்லிக்கொண்டு முகம் எல்லாம் பூவாக மலர்ந்து சிரித்தபடி துள்ளி கொண்டு ஓடினாள். டிரைவர் இறங்கி நின்று அவளுக்காக காரின் கதவை திறந்து வைத்து கொண்டு நிற்க திடீரென்று தோன்றிய கர்வத்துடன் ஒய்யாரமாய் உட்கார்ந்தாள் ராதா. அப்படியே பிரீத்தை பார்த்து மகிழ்ச்சியாக சிரித்தாள். ராதா, என்னென்ன வாங்கணும்னு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கியா? இல்ல, அந்த அளவுக்கு நான் பணம் கொண்டு வரல. விலையை பார்த்துத்தான் வாங்கறதை தீர்மானிக்கணும். பர்ஸோட கனத்துக்கு தகுந்த மாதிரி தான் என் லிஸ்டோட நீளமும். ராதா, உனக்கு என்ன வாங்கணும்னாலும் வாங்கிக்கோ. நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே? கரையில் நின்றிருந்த ராதாவை ஒரு பெரிய அலை சந்தோஷத்துடன் குதித்து துள்ளி சீறிக்கொண்டு வந்து அப்படியே மூழ்கடித்தது. மூச்சு திணறி நனைந்தபடியே அந்த ஆனந்தத்தை அனுபவித்தாள். ராதா, என்ன பேச்சையே காணோம். எது வேணும்னாலும் வாங்கிக்க. நான் பணம் தரேன். ஆனா கடனாத்தான். இந்தியா போன உடனே உன்னால எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்ல திருப்பி தர முடியுமோ அப்படி தந்துடணும். ஓகே? சீறி துள்ளி குதித்து மூழ்கடித்த அலைகள் ராதாவிடம் இருந்து அத்தனை சந்தோஷத்தையும் எடுத்துக்கொண்டு மறுபடி மடங்கி தங்கள் தாய் வீடான சமுத்திரத்திற்குள்ளேயே தஞ்சமடைந்தன. ராதாவின் முகம் கருத்து சிரித்தது. சட்டென்று சமாளித்து கொண்டாள். அதுக்கென்ன, இந்தியா வந்த மறுநாளே நான் பேங்க்ல இருந்து டிராப் பண்ணி தந்துடுறேன். உங்க உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்பப்பா, கடைகளா சொர்க்கம்தான். 1/2 மணி நேரத்திலேயே கல்யாணத்துக்கு வேண்டிய அத்தனையையும் வாங்கி கல்யாணத்தை நடத்தி விடலாம். அதற்கு தேவையான பணம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும். புடவை கடைகளில் பார்த்து பார்த்து சிரத்தையுடன் 6 புடவைகள் வாங்கினான் பிரீத். ராதாவும் முதலில் தன் மகன் சித்தார்த்துக்கு வேண்டிய துணிமணிகளையும் சில விளையாட்டு சாமான்களையும் வாங்கினாள். புடவைகள் அதிகம் வாங்கும் மனநிலையில் இல்லாததனால் 3 புடவைகள் அக்கா அம்மா தனக்கு என வாங்கி கொண்டாள். ராதா, வாங்கியாச்சா? எவ்வளவாச்சு? பணம் தேவைப்படுமா? இல்ல, தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். கையிருப்புக்குள்ளேயே முடிச்சிடலாம்னு இருக்க. ராதா, ஆஸ் அ ஃப்ரெண்ட் நான் உனக்கு உதவுறேன்னு சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்க முடியும்? இல்ல வேற நீ என்ன எதிர்பார்த்த? சொல்லு ராதா. படீரென்று யாரோ கன்னத்தில் அரைந்தாற்போல் இருந்தது அவன் கேட்டது. ஆமாம், நான் என்ன உரிமையை எந்த விதத்தில் எப்படி இவனிடம் பெற முடியும்? அதற்கான தகுதி என்னிடம் இல்லையே. பின் ஏன் நான் என்னை வெளிப்படையாக காட்டிக்கொண்டேன்? இல்லை, இந்த பிரீத் சூஷ்ம புத்திக்காரனா? எப்படி என் மனசை அப்படியே படிக்கிறான்? ச்சே, எத்தனை மோசமாக நான் நடக்கிறேன். என்ன அவமானம்! வினாடியில் நினைத்ததை அப்படியே அமுக்கி புன்னகையை நெளிய விட்டாள் ராதா. அப்பப்பா, அதுக்குள்ள எத்தனை தூரம் யோசனை பண்றீங்க? அனாவசியமா ஏன் கடன் வாங்கணும்னு தான் யோசிச்சேனே ஒழிய இதுல கோபம் எங்கிருந்து வந்தது? ஹனீபா கடைக்கு போய் பார்க்கலாம். அங்க விலை கொஞ்சம் கூடத்தான், ஆனா நல்ல வெரைட்டி கிடைக்கும். வாங்க. ராதா, இத்தனை ட்ரெஸ் வாங்கியிருக்கையே, யாருக்கு? என் மகன் சித்தார்த்துக்குத்தான். அவனுக்கு விளையாட்டு சாமான்கள்னா ரொம்பவும் பிடிக்கும். எனக்கு சரியா வாங்க தெரியல. அதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க போதும்.
1.5 வயதான சித்தார்த்திற்கு அறிவியலுடன் கூடியதான விளையாட்டு பொருட்களாக பார்த்து தேடி வாங்கி தந்தான் பிரீத். ராதா, இந்த கம்ப்யூட்டர் மாதிரியான விளையாட்டு சாமானை மட்டும் என்னோட பிரசன்டா உன் பிள்ளைக்கு கொடு. ஆமா, பிள்ளை இருக்காங்கிற, ஆனா கணவரை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே ராதா. தகராறா? கண்களின் ஓரங்கள் சிவந்து நீர்ப்படலம் ஒரு திரையாக நின்றது. தகராறா? முடிவே ஏற்பட்டாச்சு. நான் ஒரு டைவோர்சி. அப்புறமா விவரமா சொல்றேன். முதல்ல ஷாப்பிங்க முடிச்சுடலாம். ஒரு திகைப்பு பிரீத்திடம் ஏற்பட்டது. கை நிறைய சாமான்களும் துணிமணிகளும் நிறைந்த கேரி பேக்குகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு காரிடம் வந்தார்கள். ராதா, நாளைக்கு ஜுவாலஜிக்கல் பார்க் போகலாமா? நான் 9 மணிக்கு வரேன். 2 மணிக்கு திரும்பி விடலாம். என்ன சொல்ற? சரி என்று தலையசைத்தாள். வீட்டில் அவளை இறக்கி விட்டு போனான் பிரீத். கை நிறைய வாங்கிய சாமான்களும் புடவைகளும் கனத்திருக்க மனம் மட்டும் எதுவுமே நிரம்பாமல் காலியாக இருப்பது போல உணர்ந்தாள் ராதா. சீதாவிடம் வாங்கியவைகளை காண்பித்து ராமு கோபாலுடன் அரட்டை அடித்து புரோகிராமை நல்ல முறையில் முடித்துவிட்டு திரும்பும் போது உடலால் மட்டுமின்றி மனதாலும் களைத்திருந்தாள் ராதா. படுக்கையில் படுத்தவளின் கண் முன் அவள் கணவன் பாஸ்கர் விஸ்வரூபமாய் நின்றான். வாயில் உதட்டின் பிடிப்பில் எரியும் சிகரெட்டு துண்டு, கண்களில் ஏறிய சிவப்பு, தள்ளாடும் நடை. நாளைக்கு நீ பாட போக கூடாதுன்னா கூடாதுதான். அப்படி மீறி போன நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. ஆமா, பாடுறாளாம், பெரிய பாடகி. காலை வெளியில வை சொல்ற. சரீரமே அக்னி ஜுவாலையாக கொழுந்து விட்டெறிந்தது ராதாவுக்கு. இப்ப என்னடா செய்ய முடியும்? உள்ளூருக்குள்ளேயே என்ன பாடாதேன்னு சொன்னியே, இப்ப வெளிநாட்டிலேயே வந்து பாடுறேன் பாத்தியா? என்ன தடுக்க முடியுமா உன்னால? இப்ப உன் கை வரிசையை காட்ட முடியுமா? பற்கள் நர நரவென்று கடிப்பட்டது. முகம் சிவந்தது. ஆனால் மனதில் இருக்கும் கோபம் கண்களுக்கு எட்டவில்லையா என்ன? அவை இரண்டும் மட்டும் ஏன் இப்படி பொழிகின்றன? தாக்கு பிடிக்க முடியாமல் புரண்டு புரண்டு தன்னையும் மீறி கேவி கேவி அழுதாள் ராதா. தலை வெடித்தே விடும் போல் வலித்தது. கண்கள் நெருப்பாய் எரிந்தன. போ, என் நினைவை விட்டு போயிடு. தொந்தரவு பண்ணாத. உன்னோட தொடர்பே வேண்டாம்னு தானே விலகி வந்த. மறுபடியும் ஏன் வந்து தொந்தரவு பண்ற? போடா. நினைக்க தெரிந்த மனதிற்கு மறக்க மட்டும் ஏன் தெரிவதே இல்லை? கடவுளே, என்னால் தாங்க முடியவில்லையே. தலையணையில் முகத்தை புதைத்து கொண்டு கண்ணீர் சிந்தினாள் ராதா. சிரிக்க சிரிக்க பாடி அனைவரையும் சந்தோஷப்படுத்தும் அவள் மட்டும் எப்போதும் அழுவது என்பது இறைவன் அவளுக்கு விதித்த விதியா? தூக்கம் என்பது அவள் துக்கத்தை அந்த சமயத்துக்கு விரட்டி ஓட்டிவிட்டு அந்த இடத்தை தான் ஆக்கிரமிப்பது என்பது வழக்கமான ஒன்றாகி போனது. துக்கத்தின் தீவிரத்தை பொறுத்துத்தான் அவள் தூக்கத்தின் அளவும் என்பது நிர்ணயிக்கப்பட்ட ஒன்றானது. அதேதான் இன்று நடந்ததும். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.